தெரியும், இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஸ்டாண்ட் ஆஃபின் காரணமாக பாகிஸ்தானியர்கள் இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு அவங்களோட ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானி ஏர்லைன்ஸுக்கு நம்மளோட ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதனால் 2 நாடுகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது, பாகிஸ்தானியர்களுக்கு எவ்வளோ லாஸ் அண்ட் இந்தியாவுக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்றது தான் டீட்டெயில்டாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பாகிஸ்தான் தான் முதல் முறையாக அவங்களோட ஏர் ஸ்பேஸை நம்மளோட இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு க்ளோஸ் பண்ணாங்க. அதற்கு அடுத்தபடியாக தான் இந்தியாவோட ஏர் ஸ்பேஸை பாகிஸ்தானி ஏர்லைன்ஸுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணோம். இப்போ பாகிஸ்தானியர்கள் அவங்களோட ஏர் ஸ்பேஸை நமக்கு க்ளோஸ் பண்ணுறதன் காரணமாக எந்தெந்த ஏர்லைன்ஸ் பாதிக்கப்படுறாங்க, முக்கியமாக எந்த ரூட்லேருந்து போகிற விமானங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவிலேருந்து ஐரோப்பா போகக்கூடிய எல்லா விமானங்களும் இதனால் பாதிப்படைஞ்சிருக்கு. முதல் விஷயம், டெல்லி அண்ட் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாகாணங்கள்லேருந்து ஒரு விமானம் கிளம்புது ஐரோப்பாவுக்கோ இல்லை மிடில் ஈஸ்ட்டுக்கோ அப்படின்னா அது பாகிஸ்தானி ஏர் ஸ்பேஸை தான் கடந்து போயாகணும். அப்படி இல்லைன்னா அது நேராக குஜராத்துக்கு வந்து குஜராத்திலேருந்து அரேபிய பெருங்கடல் வழியாக மிடில் ஈஸ்ட்டுக்கு போய் அங்கேருந்து ஐரோப்பாவுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ குஜராத்துக்கு வந்துட்டு அரேபியன் சி எடுத்து ஐரோப்பா போகிற காரணத்தினால் இந்த எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு அந்த ஏர்லைன்ஸ் அதிகப்படியான எரிபொருளை போட வேண்டியதாக இருக்குது. பட் ஏர் இண்டியா மாதிரியான மிகப்பெரிய ஏர்லைன்ஸ்னால் ஒயிட் பாடியை பயன்படுத்துகிறாங்க. ஒயிட் பாடி அப்படின்றது ஏர்லைன்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான டைப் ஆஃப் ஏரோப்ளைன். இதில் ஏரோப்ளைனோட சைஸ் பெருசாக இருக்கிற காரணத்தினால் இந்த பிளெயின்ஸால் அதிகப்படியான எரிபொருள் எடுத்துகிட்டு அதிகப்படியான தூரத்தை கடந்து போக முடியும். பட் இண்டிகோ மாதிரியான பட்ஜெட் ஏர்லைன்ஸ்லாம் நேரோ பாடியை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நேரோ பாடி அப்படின்றது டொமஸ்டிக் யூஸுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ரூட்டுக்கும் மட்டும்தான் செட் ஆகும். ஸோ இண்டிகோ நேரடியாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில ரூட்ஸுக்கு அவங்களோட ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க சுற்றி போகிற காரணத்தினால் அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூயலை அவங்களோட விமானத்தில் எடுத்துகிட்டு போக முடியாமல் டைரெக்டாகவே அந்த ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் ஏர் இண்டியா மாதிரியான இதர விமானங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகப்படியான ஃபியூயல் எடுத்துகிட்டோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி ஃபியூயலை மறுபடியும் லோட் பண்ணிட்டோ அவங்களோட சர்வீசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் வட இந்தியா மட்டும்தான் கவர் பண்ணுது. ஸோ வட இந்தியாவில் இருக்கிற மாகாணங்கள்லேருந்து போகக்கூடிய ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் இதால் அஃபெக்ட் ஆகியிருக்கு. அதுவும் குறிப்பாக வட இந்தியாவிலேருந்து டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஐரோப்பாவுக்கோ அமெரிக்காவுக்கோ போகக்கூடிய ஏர்லைன்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. வட இந்தியாவிலேருந்து ஈஸ்ட் போகக்கூடிய ஏர்லைன்ஸ் இதனால் பாதிப்படையவில்லை. அண்ட் வட இந்தியாவிலேருந்து ஈஸ்ட் சைடு போய் அமெரிக்காவுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஏர்லைன்ஸும் இதனால் பாதிக்கப்படவில்லை. மற்றும் தென்னிந்தியாவிலேருந்து சென்னை, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லேருந்து போகக்கூடிய விமானங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இந்த விமானங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு போகணுன்னாலும் சரி, ஐரோப்பா அமெரிக்காவுக்கு போகணுன்னாலும் சரி, பாகிஸ்தானி ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கிற எந்த ஏர்லைன்ஸுக்கும் இதனால் பிரச்சனை கிடையாது. இப்போது பாகிஸ்தானியர்கள் அவங்களோட ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணதுனால வட இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் ஆகிற அந்த விமானங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் அடிஷ்னலாக இருக்குது. ஒட்டு மொத்தமாக ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்களோட ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 கோடி செலவு பண்ணுவாங்க. ஒரு வாரத்துக்கு மட்டுமே இந்த ஏர்லைன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 77 கோடி அதிகப்படியாக செலவு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. இந்த 77 கோடி ஃபியூயல் காஸ்ட் மற்றும் இந்த ரேஞ்சின் காரணமாக சில இடத்துல லேண்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த காஸ்ட் எல்லாமே சேர்த்து 77 கோடி ஒரு வாரத்துக்கு ஆகுது. அண்ட் வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து தோராயமாக ஒரு 5000 கோடி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 5000 கோடி அப்படின்றது இந்த ஏர்லைன்ஸுக்கு நட்டமாகுது இல்லையா. ஏர்லைன்ஸுக்கு நட்டமாச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் நிறுவனமோ இல்லை இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ண நிறுவனத்தாலேயோ நமக்கு வரக்கூடிய வருமான வரி அப்படின்றது கம்மியாகும். ஸோ ஆன் தி ஹோல் உலகத்திலே 3வது மிகப்பெரிய கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் ஆப்ரேட்டர்ஸான இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் கிட்ட ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே கோரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ அடிஷ்னல் ஆகக்கூடிய ஃபியூயலுக்கோ இல்லை லேண்டிங்க்கோ எங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த செலவுக்கு ஏதாவது மானியம் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூயலுக்கு அவங்க மானியம் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சில டேக்ஸில் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்படி எதையாவது கொடுத்து இந்த 5000 கோடி எங்களுக்கு டேலி பண்ணிங்க அப்படின்னா இதர கண்ட்ரீஸோட ஏர்லைன்ஸோட, ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, எத்திஹாடு, எமிரேட்ஸு, கத்தாரு, லுஃப்தான்சா யூரோப்பியன் ஏர்லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏர்லைன்ஸ் கூட அவங்களால போட்டி போட்டு மார்க்கெட்டில் நிற்க முடியும். ஸோ இதன் காரணமாக இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி இந்த ப்ரைவேட் கம்பெனிஸும் சரி ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த அடிஷ்னல் காஸ்ட் அப்படின்றது இந்தியன் ஏர்லைன்ஸால் பியர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. பட் இது ஒரு டெம்பரவரியான விஷயந்தான்.
கூடிய சீக்கிரம் இதற்கான சொல்யூஷனை ஏதர் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வழியாகவோ இல்லை சில ஃபியூயல் மானியங்கள் வழியாகவோ இந்திய அரசாங்கம் கொண்டு வந்து அந்த 5000 கோடி டேலி பண்ணிடும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இப்போது பாகிஸ்தானோட கதைக்கு வருவோம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல அவங்க அடி வாங்குறாங்க. இந்தியா ஒரு இடத்துல மேஜராக அடி வாங்குது, பாகிஸ்தானி ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியாமல் போகிறது. பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் இந்தியாவோட ஏர்லைன்ஸை பிளாக் பண்ணதுனாலேயே ஒரு அடி வாங்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானி ஏர்ஸ்பேஸை தாண்டி போகிறதுக்கு ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் இருக்கிறதுல சின்ன ஏர்க்ராஃப்ட்டுக்கே கிட்டத்தட்ட $550-600 கொடுப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் டேலி பண்ணி பார்த்தோம், ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஏர்க்ராஃப்ட்ஸ் போகுது, இந்த இத்தனை ஏர்க்ராஃப்ட்ஸில் சில ஏர்க்ராஃப்ட்ஸ் அங்கே லேண்ட் ஆகி ஃபியூயல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி எல்லா சினாரியோவையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 100 மில்லியன்லேருந்து 300 மில்லியன் வரைக்கும் ரெவன்யூ லாஸ் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு ஏற்படும். வெறும் இந்தியன் ஏர்லைன்ஸை பாகிஸ்தானி ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ண விடாமல் பண்ணுறதுனால மட்டுமே. அண்ட் இதற்கு அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஏர்ஸ்பேஸை பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடி. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பாகிஸ்தான்லேருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு போகிறோம் இல்லை மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அவங்க அப்படியே போயிடலாம். பட் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷுக்கோ ஸ்ரீலங்காவுக்கோ மலேசியா சிங்கப்பூருக்கோ இல்லை ஜப்பானுக்கோ போகணும் இல்லை சீனாவுக்கோ போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் ஏர்ஸ்பேஸை பயன்படுத்தி ஆகணும். அப்படி இந்தியன் ஏர்ஸ்பேஸை பயன்படுத்தணுன்றப்ப பாகிஸ்தானுக்கு பெரிய அடி விழுந்திருக்கு. முதல் விஷயம், பாகிஸ்தான் அவங்களோட ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணப்போ நமக்கு விழுந்த அடின்றது ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான் நமக்கு ஆன ஆவரேஜ் ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கான டைம் அப்படின்றது அதிகமாகுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 5 மணி நேரம் ஒரு ஃப்ளைட்டு போகுது ஒரு இடத்துக்கு பாகிஸ்தான் வழியாக அப்படின்னா, இப்போ நம்ம சுற்றி போகிறதுனால எக்ஸ்ட்ராவாக 1.5 மணி நேரம் தான் ஆட் ஆகுது. சில ரூட்டில் அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் தான் ஆட் ஆகும். ஆனால் அதே இது பாகிஸ்தானுக்கு இந்தியாவை பைபாஸ் பண்ணி போகணும் அப்படின்னா, இன்னும் இந்தியாவோட நிலப்பரப்பு பெருசு, பாகிஸ்தானோட சின்னது, அதனால தான் அந்த 1.5 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸு. பட் நம்ம இந்தியாவை சுற்றி போகணும் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கராச்சியிலேருந்தோ இல்லை லஹூரில் இருந்தோ மலேசியா இல்லை கோலாலம்பூர் ஏர்போர்ட்டுக்கு போகணும்னா 4.5 மணி நேரத்துலேருந்து 5.5 மணி நேரம் ஆக வேண்டிய ஜேர்னி இப்போது 8.5 மணி நேரம் டு 9.5 மணி நேரம் ஆகுது. 4 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாகுது பாகிஸ்தானி ஏர்லைன்ஸுக்கு இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்போது நம்மளோட ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு பெரிய அடி. இப்போது மலேசியா சிங்கப்பூருக்கே இந்த நிலைமைன்னா, அதே இது பங்களாதேஷுக்கு வந்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ தான் சமீபத்தில் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்களே. ஸோ பாகிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸோ இல்லை பாகிஸ்தானோட மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் ஏதோ ஒன்று பாகிஸ்தானில் ரெஜிஸ்டர் ஆன ஒரு விமானம் பங்களாதேஷுக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து அவங்க சைனாவுக்கு போகணும். சைனாவிலேருந்து அங்கே மயன்மார் போய் மயன்மாரோட ஏர்ஸ்பேஸ் வழியாக பங்களாதேஷுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டி பாருங்கள் பாகிஸ்தானுக்கு. ஏன்னா பங்களாதேஷை 3 பக்கமும் இந்தியா தான் சரௌண்ட் பண்ணியிருக்கு, ஒரு சின்ன பிட்டு மட்டும்தான் மயன்மாரோட பார்டர். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா சைனா போய் சைனாலேருந்து மியான்மர் போய் மியான்மர்லேருந்து அவங்க உள்ளே வரணும். அப்புறம் இந்த 7 சிஸ்டர்ஸ்லாம் இருக்குது இடையில, அதெல்லாம் சுற்றி போய் இவங்க உள்ளே வரணும். இது பங்களாதேஷுக்கு. அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு அவங்க போகணும் அப்படின்னு நினச்சாலுமே கடலில் போட் எப்படி வருதோ அந்த மாதிரி அதே ரூட்டை ஃபாலோ பண்ணி அவங்க வரணும். ஸோ இதன் காரணமாக பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் ஏற்கனவே இவங்க பெரிய நட்டத்தில் இருக்காங்க. இந்த ஏர்லைன்ஸ் ஒரு குப்பை ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்படி சொல்கிறேன்னா, இந்த ஏர்லைன்ஸோட பைலட்ஸ் எல்லாருமே இதில் ஒரு 20 to 30% இருக்கிறவங்க லைசன்ஸே வாங்காமல் இருக்கிறவங்க, சுத்தமாக அவங்களுக்கு லைசன்ஸே இல்லை. லைசன்ஸ் இல்லாத ஒருத்தவங்களை கமர்ஷியல் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸை பல நாடுகளில் பேன் பண்ணாங்க. பாரிஸில் பேன் பண்ணாங்க, யூகே, அமெரிக்கான்னு சொல்லி எல்லா கண்ட்ரீஸ்லையும் அதை பேன் பண்ணாங்க. பேன் பண்ணதுக்கப்புறமா அது சமீபத்தில் தான் லிஃப்ட் ஆச்சு. லிஃப்ட் ஆனப்பே ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. இந்த பாரிஸுக்கு ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு, அது ஒரு தனி காமெடி. இப்போ பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் ஏற்கனவே பெரிய நட்டத்தில் இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இந்தியன் ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப பாகிஸ்தானி கவர்மெண்ட் கிட்ட போய் அவங்க நிதி கேட்டால் மட்டும்தான் அவங்களால தொடர்ந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸுக்கு வரக்கூடிய பெரிய இன்கம்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய அந்த $100 to $300 million அதுவுமே இப்போ கட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் எக்ஸ்ட்ராவாக ரூட்டை கவர் பண்ணணும், இன்னொரு பக்கம் இந்தியா கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஃபண்டிங் அப்படின்றதும் கட் ஆயிடுச்சு. அதாவது $100 to $300 million ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ஃபண்டிங். ஸோ இப்படி 2 பக்கமும் அடி விழுந்ததுனால இந்த குறிப்பிட்ட ஏர்லைன்ஸால் பாகிஸ்தானி கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் இயங்கவே முடியாது. சரி, அப்போ பாகிஸ்தானி கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி மானியங்கள் கொடுக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வருது. பாகிஸ்தானியர்கள் அவங்களோட சொந்த நாட்டோட இராணுவத்திலிருந்து அந்த சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், கவர்மெண்ட்
எம்ப்ளாயீஸ் இவங்க எல்லாத்துக்குமே சம்பளம் கொடுக்கறதுக்கே ஐஎம்எஃப் கிட்ட கடன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஐஎம்எஃப்ட கடன் கேட்டுட்டு இருக்கவங்க பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் இயங்குறதுக்கு தேவையான நிதியை எப்படி கொடுக்க முடியும்? ஸோ பேசிக்காக இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் மணி, காசு மட்டுமே நம்ம பார்த்தோம்னா பாகிஸ்தானை விட இந்தியாவுக்கு தான் நட்டம் அதிகம். ஏன்னா நம்ம 5000 கோடி 6000 கோடி ஒரு வருஷத்துக்கு நட்டம் ஆகுது. ரஃப்லி ஃபியூயல் காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 600 மில்லியன் வரும் ஏர் இந்தியாவுக்கு மட்டும். இது போக அடுத்த ஏர்லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும், கேன்சல்ட் ஆன ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும். இதனால் வரக்கூடிய ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்றது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 700-800 மில்லியன் நமக்கு நட்டமாகும். பாகிஸ்தான் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400-450 மில்லியன் நட்டமாகும். நம்மளோட பாதி கம்மியாக இருக்குது. பட் இந்தியாவோட பொருளாதாரம் பெருசு, இந்தியா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ளைட்ஸும் பெருசு. பட் பாகிஸ்தானோட பொருளாதாரம் சின்னது, அந்த கண்ட்ரியோட சைஸுமே சின்னது, அது ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ளைட்ஸும் சின்னது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த தொகை பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெருசு. ஆனால் இந்தியாவுக்கு இந்த தொகைன்றது ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஏன்னா இதனால் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஃப்ளைட்ஸ் எல்லாமே வட இந்தியாவில் ஆப்ரேட் ஆகிற ஃப்ளைட்ஸ். ஸோ இந்தியாவால் இந்த தொகையை ஈஸியாக புரட்ட முடியும். பட் பாகிஸ்தானால் என்னதான் அந்த தொகை கம்மியாக இருந்தாலும் அதை புரட்ட முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு ரெவன்யூ சோர்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல கிளியராக 2 பேருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. பட் ஒருத்தரால் வெளியே வர முடியும், இன்னொருத்தரால் வெளியே வர முடியாது. ஸோ பாகிஸ்தான் பண்ண செயல் அப்படின்றது ஒரு சூசைட் அட்டாக் மாதிரி தான். வழக்கம் போல் அதில் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க இவங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிப் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை. நன்றி, வணக்கம்.